மேடம், வா ஆனந்தி. மேடம், நீங்க கையில கருப்பு கோட்டா வச்சிருந்தீங்க, வக்கீல் கோட்டு. நீங்க வக்கீலா மேடம்? அது கருப்பு கலர்ல இருக்கிற வக்கீல் கோட்டு தானே? சொல்லுங்க மேடம். அது அது வக்கீல் கோட்டு தான். ஆனா நான் வக்கீல் இல்ல ஆனந்தி. நீங்க வக்கீல் இல்லைன்னா ஏன் அந்த வக்கீல் கோட்டை வச்சிருக்கீங்க? வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா முடியல. காலேஜ் டேஸ்ல ஒரு டிராமால வக்கீலா நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அதுக்காக தச்ச வக்கீல் கோட்டு தான், அவ்வளவுதான். கபோர்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் இதுல இருந்த கொஞ்சம் பழைய பொருள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அது சரி, மஞ்சுவ ரூம்ல விட்டுட்டியா? சௌசோவை பார்த்தாளா? அவங்க 2 பேரும் கூட்டாளிகள் ஆயிட்டாங்க மேடம். ஓ. மஞ்சுவோட அப்பா ஜெயில இருக்கிற விஷயத்த சௌந்தர்யா கிட்ட மட்டும் சொன்னேன், வேற யார்கிட்டயும் சொல்லல மேடம். வேற எந்த விவரமும் நான் சௌந்தர்யா கிட்ட சொல்லல. இல்ல இல்ல ஆனந்தி, அத பத்தி வேற யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேணாம். மேடம், நான் உங்களுக்கு சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல, இருந்தாலும் சொல்லணும்னு தோணுது. என்னையும் அக்காவையும் பாத்துக்கிட்ட மாதிரி நீங்க மஞ்சுவையும் பாத்துக்கணும் மேடம். பாவம், தாய் இல்லாத பொண்ணு, அப்பாவும் கூட இல்ல. எனக்கு நல்லா புரியுது ஆனந்தி, நான் பாத்துக்கிறேன். நீ மஞ்சுவை பத்தி கவலைப்படாம உன் வேலையை பாரு. அன்பு விஷயத்துல என்ன பண்ணணுங்கிறத யோசி. சத்தியவதி கிட்ட பேசு. சத்தியவதி என்ன சொல்றாளோ அதே மாதிரி செய். சரிங்க மேடம். சத்தியவதி மேடத்ததே நம்பி இருக்கேன். சத்யா நிச்சயமா அன்பை வெளியே கொண்டு வந்துருவா, நீ கவலைப்படாத ஆனந்தி. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். சரி ஆனந்தி.